எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்குமா ஒரு ஹெல்தியான அன்னப்பொடி செய்யலாம்ப்பா. அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடாகவும் 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கணுமா. பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுப்பட்டது தான். நம்ம மறுமுறையும் வறுத்து எடுத்துக்கலாமா. நல்லா வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்கம்மா. இப்போ ஒரு குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் குச்சி குச்சியாக ஒரு நோஞ்சாம் போல் இருப்பாங்க. இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு சூடான சாதத்தில் நெய் போட்டு பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, பார்க்க நல்லா மொழுன்னு இருப்பாங்கம்மா. இப்போ அதோடையே சிறிதளவு பெருங்காயமும் சேர்த்து வறுத்து அதே பொட்டுக்கடலையில் சேர்த்துடலாம்ப்பா. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுப்பை நிதானமாக வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வறுத்து எடுக்கணுமா. அதாவது கருவேப்பிலையை நம்ம எடுத்து கையில் வச்சு அமைக்கி பார்த்தா நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுமா. இன்னும் வறுபடலைப்பா, இன்னும் சற்று நேரம் இருக்கட்டும். பாருங்கள் எப்படி நொறுங்குதுன்னு. இதுதான் சரியான பதம். இதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம்ப்பா. பொட்டுக்கடலையோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்கம்மா. 5 பல் பூண்டை நல்லா தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல பூண்டில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுமா. நல்லா செவக்க வறுத்துருங்க. ஈரம் இல்லாமல் செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் இந்த பவுட்ரு. இன்னும் சற்று நேரம் இருக்கட்டும்பா. நல்லா முருகலாக வர வரைக்கும் வறுத்துருங்க. அதையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாமா. உப்பில் உள்ள ஈரம் போக இதையும் உப்பையும் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பவுட்ரு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாதுமா. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா அவசியமே இல்லை. ஒரு பாட்டிலில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுட்டிங்கன்னா 6 மாதமாக இருந்தாலும் கெட்டு போகாதுமா. இப்போ நல்லா இந்த உப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்கம்மா. ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலையில் கெட்ட கொழுப்புற நீக்கிற சக்தி இருக்குமா. அது நம்ம இருதயத்துக்கு நல்லது. நரம்பை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்குமா. எலும்புகளை நல்லா வலுவாக்கும். உடம்புல புது செல்கள் உற்பத்தியாகும். தசைகள் வளர்ச்சி அடையுமா. நம்ம செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்கும். உடம்புல நிறைய பெனிஃபிட் இருக்குமா இந்த பொட்டுக்கடலைனால். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான பவுடரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.